அதுக்காக சொல்கிறேன். 10 ரூபாய்க்கு போட்டணும். அந்த அப்போ முதல்ல ராஜாஜி அந்த வருமான வரி ஆரம்பித்த காலம் அது. அந்த அங்கே போய் 1 பைசா ஆரம்பித்தார். ஒரு தம்படின்னு பேர். 192 தம்படி தந்து ₹1. ₹1 1 பைசா இல்லை. இது ஒரு தம்படின்னா 192 தம்படி சேர்ந்தால் தான் ₹1. அந்த ₹1 பைசா ஆரம்பித்தது இன்றைக்கி எப்படி வருமான வரிங்கிறத கவனிக்கணும். அந்த அங்கே போய் 10 ரூபா வாங்கியிருக்கான். ஆனால் சரி பில்லு போடணும். அதில் வருமான வரி கலெக்ட் பண்ணோம். அதுக்கு 10 தம்படி இதே வர்ற 10 தம்படி வாங்குறது. அதுக்கு சொல்கிறார் பாயிட்டாரன், இந்த 10 இந்த காமதேனு விற்று விட்டு இப்படி கட்டப்படலையே, காமதேனுவை கேட்கப்படாதா? வஸ்திரம் என்ன, புடவைகள் என்ன, எல்லாம் கொடுமே, அது சர்வம் கொடுக்கும். அதை விற்று விட்டு தனியாக வியாபாரத்துக்கும். அது மாதிரி பகவத் விஷயம் ராமாயண பாகவதம் காமதேனு கல்பவருஷம். அதை நம்பி இருந்தால் சகல மங்களம் கிடைக்கும். அதை விலை பேசினான்னா வர கட்டங்களாக பார்த்துக்கணும். சகியாசிய அக்கிராமது. அந்த மாதிரி பண்ணவுடைய தர்மத்தை பெரியவாளாக ஒத்துக்கிறா. நீ அதை கேஷ் பண்ணாமல் இருக்கியா? அக்கிர காமது சகல மங்களங்களையும் அது கொடுக்கணும். நீ இருக்கக்கூடிய ராஜ்யத்தில் ராஜா சரியாக ஆடுறானா? அதுவும் தவிர எவர்கள்லாம் பிராமணத்துவமாக அகங்காரம் இல்லாமல் மமக்காரம் இல்லாமல் இருந்து தன்னுடைய தர்மத்தை ரட்சிக்கிறாளோ அவளை ஞாபகம் வந்தபோது நமஸ்காரம் பண்ணுறேன்னு. பப்ரானு ஸ்வராபதம் துஷ்டானு சாந்தானு பூதுதகிருத்தபானு நிரங்காரண சாந்தானு நமஸ்தே சரதாது. அடிக்கடி நமஸ்காரம் பண்ணிப்பேன். அவள் ஞாபகம் வரும்போது அப்படின்னு. அதுவும் தவிர இங்கே வந்திருக்கே எந்த காரியமாக வந்து அதை சொல்லக்கூடமானால் சொல்லட்டும், சொல்லுங்கோள், இல்லாட்ட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். மகாத்மாவான பிராமணத்துவம் ருக்மிணி தேவி சொல்லி அனுப்பித்தாள். ருக்மிணி தேவி எங்கே இருக்காள்? விதர்பதேசாதிபதியான பீஷ்மகாரஞ்சன புத்திரி அந்த அம்மா சொல்லி அனுப்பித்து அவங்கள்ட்ட விண்ணப்பம் இருக்கு. ருக்மண்யுவாச்ச சுத்வா குணான் புவன சுந்தரசன்பதாந்தே நிர்விஷ்ய கண்ண விவரைஹி ஹரதுங்கதாபம் ரூபம் திசாம் திசிமதாம் அக்ஷாட்சராபம் தொய்யச்சுத விசதி சித்திரமபத்ரவம் மே காத்வா முகுந்தமகதீ குலசீலரூப வித்யாமயோத்ரவிணதாமபி ஆத்மதுல்யம் தீராபதிம் குலபதி நவநீதகன்யா காலேன சம்ஹ நர்லோகமனோபிராம் தன்மே பவான் खरुमृतः पदरङ्गजाजाम् आत्मान्पदश्च भवतोऽत्र विभो विधेहि मा वीरभागम् अभिमर्शतु चैज्यारात् गोमायुवत् मृगपतेर्बलिम् अम्बुजाक्षाम् पुत्यष्टदत्तनियमव्रतदेव विप्र गुरुवर्चनादिभिः अलम् भगवान् परेशः आराधितो यदि गदाग्रजयित्यपाणिम् गृह्णातु मे नम न दमघोष सुतादयोन्ये स्वभाविनित्वम् अजिता उद्वकने विदर्भान् गुप्तसमेत्य पतनापदिभिः परीतः निर्मत्स्य चैद्य मगधीन्द्रबलं प्रदस्य मां राक्षसेन विधिना उद्वकवीर्यशुल्काम् अन्तःपुरान्तरचरीम् अनिहत्य बन्धून् त्वामन्वधे कथमिति प्रवदाम्युपायं पूर्वेद्युरस्ति महती कुलदेवी यात्रा यस्यां बहिः नमवधूः गिरिजाम् उपेयात् यस्याङ्घ्रिपङ्कज रजस्रमं महान्तः वाञ्छन्ति उमापतिर्व आत्मतमोपहत्यै यर्हि अम्बुजाक्षा नभेज भवत्प्रसादं यस्याम् असून् भरतकृशान् சதஜன்மபிஸ்யாத். 7 ஸ்லோகங்கள். உன்னுடைய கல்யாண குணங்களை கேட்டு அழகனை புவனசுந்தரா 14 உனக்கு இடாத அழகு உலகன் உலகத்தில் கிடையாது. அப்பேற்பட்ட தங்களுடைய சௌந்தரியத்தையும் தன்னுடைய கல்யாண குணம் கேட்டு மனசு சமாதானமாச்சு. அந்த மனசை வெக்கமின்றி உங்களுடைய தனத்தில் அர்ப்பணம் பண்ணுறேன். அதாவது
ஒரு கணிகைக்கு எந்த விதத்திலையும் அவனுக்கு ஈடு அவன்தான். அப்படிங்கிற பொழுது அந்த வரவனுக்கு வாழ்க்கப்படணும்னு ஆசை இருக்காதா கணிக்கு? 2வது ஸ்லோகத்தை. 3வது ஸ்லோகத்தை அந்த தங்களுடைய சரணத்தில் என்ன சரீரத்தை அர்ப்பணம் பண்ணிட்டு சிம்மத்துக்கு உள்ள இறை நரி திருண்டப்படாது. அது மாதிரி எனக்காக உள்ள உங்களுக்காக உள்ள இந்த சரீரத்தை சிவபாலன் கைப்பற்றுவது நியாயமில்லை. அதோடு உங்களுடைய சரணத்தை அடையணும்னு எவ்வளவோ யாகங்களுக்கு உபகாரம் பண்ணிருக்கேன், திருப்பணிக்கு உபகாரம் பண்ணிருக்கேன், உத்தமமான பூஜைகள் பண்ணிருக்கேன், ஆச்சாரியாளுக்கு கைங்கரம் பண்ணிருக்கேன். அது பண்ணதெல்லாம் சரி என்று ஒப்புக்கொண்டால் அந்த பகவான் என்னுடைய கையை பற்ற வேண்டும், கை பிடிக்கணும் வாழ்த்து. நீ இவ்வளோ தூரம் சொல்கிறியே, விவாக நாளின் எனக்கு சமீபத்தில் நாளை மறுநாள் உத்தமமான விவாகத்தை வச்சிருக்காள். அந்த விவாகத்தை நீங்கள் எப்படி பண்ணிக்கணும்னா ராட்சச விதியில் பண்ணிக்கணும். ராட்சச விதின்னா பலாத்காரமாக கிரகிக்கிறது. அந்த வரும்போது சண்டை வருவேன்னு நினச்சி கஷ்டப்பட வேண்டாம். பந்துக்களுக்கெல்லாம் ஆபத்து வராது. எங்களுடைய குளத்தில் முதல் நாள் கல்யாணத்துக்கு முதல் நாள் பவானி தேவி ஆலயத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கிரகித்தால் கஷ்டம் வர்றதுன்னு சொல்ல, அது மாதிரி சஸ்பென்ஷன் சொல்கிறான் எழுதுறான் அப்படின்னு நினச்சி ஆனந்தப்படுறாளே. அந்த வாடகைகள் படித்து இந்த மாதிரி ராமாயண பாகவத்தில் அந்த சஸ்பென்ஸெல்லாம் வச்சு அழகாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எங்களுடைய வம்சத்தில் முதல் நாள் கல்யாணம் பண்ணி பவானி ஆலயத்துக்கு போய்ட்டு வருவாள். உங்கள்கிட்ட உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த சமயம் என்னை கழிச்சுக்கோன்னு சொல்லலை, அது மாதிரி கழிச்சுக்கிறது. இப்படி சொல்லிவிட்டு ஏதோ சின்ன பொண்ணு சொல்லிவிட்டா இதை காதில் போட்டுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருந்துவிட்டா நான் எப்படி வாசனம் பண்ணுறதா இருக்கு? எவ்வளவோ புண்ணியம் பண்ணி பகவானை ஆராதனை பண்ணி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நூற்றுக்கணக்கான ஜென்மம் எடுத்தாலும் பகவானை அடையணுங்கிற எண்ணத்தோட விரதங்களில் இருந்து பகவானை ஆராதிக்க போகின்றான். இன்னும் ஏன் பரமேஸ்வரன் போன்ற மகான்கள்லாம் உங்களுடைய திருவடியினுடைய அணிந்த பிறகின கங்கையை திருவடியில் தாங்கியிருக்காள். அப்பேற்பட்ட உங்களுடைய கைங்கரியம் கிடைக்கணும் எண்ணத்தோடு நான் உழைக்கிறதா இருக்கேன். இந்த சரீரமாக நினைக்காமல் உழைக்கிறதா இருக்கேன். விரத கிருஷானு சதன்மன், விரதத்தினால இழைச்சி கஷ்டப்பட்டாலும் கூட இந்த சரீரத்தை அப்படி எண்ணத்தை நான் இப்படி சொன்னார். பகவான் தாருகா தேர் ரெடியாக இருக்கு. அந்த தேரில் பிராமணன் முதல்ல எடுத்து வச்சுருந்து அதற்கு பிறகு தான் ஏறிக்கொண்டு ஒரே நாளில் விதர்ப தேசம் வந்துவிட்டார். ஆனர்த்தாது ஏகராத்திரேன விதர்பான் அகமத்து ஹரி. சிசுபாலன் தன்னுடைய அப்பாவோட பந்துக்களோட வந்திருக்கான். அவனுக்கு மறுத்த முதலிய காரியங்கள் அந்த சிசுபாலனுக்கு இந்த கல்யாணத்தை முடித்து வைக்கணும்னு ஆசையோட கூட ஜராசந்த பிரபதிகள்லாம் கிருஷ்ணனுக்கு இல்லாமல் இருக்கணும். ஏதாவது சண்டை ஏற்பட்டால் நாம் எல்லாரும் ஒன்று கூடி அவனை தொலைச்சி பண்ணணும். அப்போ தான் கூட்டணிங்கிறான்னு இப்போ தனியாக முடியாது அசத்துக்களுக்கு, அதுக்காக கூட்டணி. அதான் அது மாதிரி ஜராசந்த பிரபதிகள்லாம் ஒன்று சேர்ந்து இதை சிசுபாலனுக்கு முடித்து வைக்கணும். அதுதான் நம்முடைய பெருமை அப்படின்னு. இதை அறிஞ்ச பலராமன் துட்டாலாம் போயிருக்கலாம் ருக்குணி விவாகத்துக்காக. குழந்தை கண்ணன் தன்னிடத்தில் சொல்லிக்கொள்ளாமல் போனால் கூட பிராதஸ்நேக சகோதரன்ட்டுள்ள அன்பனுக்கு கட்டுப்பட்டு சைன்யத்தோடு பலராமன் முன்னால் வந்திருக்கிறார். அதாவது தம்பி ரெசிப்ராசிட்டி இல்லாமல் அவர் சொன்னத்தை கேட்காமல் இருந்தாலும் தன்னை மதிக்காமல் இருந்தாலும் தம்பியினுடைய கட்டத்தில் வருத்தப்படக்கூடியவர் பிராத ஸ்நேகம். அப்போ தான் ஸ்நேகமாகும். அவர் 2 பேரும் பரஸ்பரம் இருந்து சொன்னால் அதை இவர் சொல்லிட்டு போகலை, அவன் தனியாக சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்காமல் மலையில் மகதாசார்த்தம் பிராத ஸ்நேகம் வரும். பெரிய சைன்யத்தை திரட்டி கொண்டு பலராமன் வந்திருக்காள். இந்த ருக்மிணி தேவி இந்த போன பிராமணம் அல்லையே
அப்படின்னு நினைக்கிற பொழுதும் துர்பகா ஜானமேதாத்தா நானுகூலோ மகேஸ்வர தெய்வீவா விமுகா கௌரி ருத்ராணி கிரிஜாசதி. என் பரமாத்மா அந்த பிராமணன் சொன்ன உடனே புறப்பட்டு என்னட்ட ஏதாவது ஒரு தப்பை கடைபிடித்து தன்னுடைய பயணத்தை நிறுத்திவிட்டாரா அப்படிங்கிற தத் பாணிக்குகனே நூனம் நாயாதி கிருத்தோத்தியவன். அதனால் எத்தனை வயசானாலும் பண்ணுற பூஜையோ பாராயணமோ இதெல்லாம் அதாவது சொன்னாக்க இதை திருத்திக்கணும்னு ஆசையோடு திருத்திக்கணும். ஏன்னா நான் பண்ணுறது ரைட்டுன்னு இருக்கக்கூடாது. மகாத்மாவான ருக்மிணி தேவி என்னுடைய விஷயத்தில் ஏதோ தப்பு கண்டுபிடிச்சிருக்கார், அதனால் புறப்பட்டவர் பயணத்தை நிறுத்தினார் அப்படின்னு வருத்தப்படுறார். சக்கல விதமான அனுகுணங்கள் இருக்கக்கூடிய அம்பியை அந்த ருக்மிணி தேவி இப்படி நிற்கான்னா மற்றவாள்லாம் எவ்வளோ பயப்படணும், தான் ஒழுங்காக இருக்கிறான்னு நினச்சிக்கிறாரு. அப்படி அதுவும் தவிர எனக்கு பரமேஸ்வரனுடைய பராம்பிக்க என்னுடைய அனுகிரகம் சரியா இல்லையா, அதாவது சிவதம்பதிகளான ஆதி தம்பதிகளுடைய அனுகிரகத்தினால்தான் லோகத்தில் இருக்கக்கூடிய கண்களுக்கு உகந்த வயசில் உகந்தபடி விவாகம் ஆகும். சுவாதீன வல்லபான் இருக்கு. இதுக்கு அறகோட சம்ஸ்கிருதம் முடித்தவன் அம்பிக்கை ராஜா சொன்னபடி பரமேஸ்வரன் கேட்குறான்னுருவான். சுவாதீன வல்லபான அதான் சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்சது மகாத்மாவான பாஸ்கர் ராயர் லோகே வித்தியமானாம் கன்னிகானாம் வராக வல்லபாக வராக சுஸ்யாம் அதீனாக. அம்பிக்கையினுடைய கிருபையினால்தான் உலகத்தில் உள்ள கன்னிகளுக்கு உகந்த பர்த்தா அமைகிறதுன்னு சொல்லியிருக்கா அந்த நாமாவளிக்கு பாஷ்யத்தில். சாதாரண அர்த்தம் வேறு. அதனால் அம்பிக்கையினுடைய அனுகிரகம் பரமேஸ்வரன் அனுகிரகம் தான் இருக்கும். அதனால் சிவசங்கர ஆத்மன்னு ஸ்ரீமாதர் ஜெகதம்பிக்கைன்னு அம்பிக்கையும் பரமேஸ்வரனையும் சேர்த்த நாமாவளியை சொல்லிட்டு இருந்தால் விவாகம் சரியாகும். இப்படி நிச்சயம் இருக்கும்பொழுது இடதுகன் தொடுக்கிறது. உடனே கண்ணை திறந்தாள். இந்த பிராமணன் சொல்றார், தஸ்யா வேதயத் பிராப்தம் சுஷம் செய்து நந்தனம். வந்தார் கண்ணன் அப்படின்னு அது சொன்ன உடனே அதை காதில் காட்ட உடனே என்ன ஆனந்தம். அந்த ருக்மிணி தேவி எல்லாம் சொல்ல முடியாத ஆனந்த கடலில் மூழ்கினார். அந்த ஆனந்த கடலில் மூழ்கும்போது இந்த பிராமணனுக்கு அதுக்கான சௌபாகிய திரவியத்தை கொடுக்கலாம்னு நினச்சா எது கொடுத்தாலும் போராதுன்னு நினச்சார். மகாலட்சுமி தாயார் நினைக்கிறாள், தனக்கு சந்தோஷம் வந்திருக்கு, அந்த சந்தோஷத்துக்கு அடையாளமாக ஒரு டோக்கனாக ஏதோ கொடுக்கணும்னு நினச்சா எது கொடுத்தாலும் போராதுன்னு நினச்சாள். அமிர்தமி தத்வஜஸ்தத்யோக்கியம் திரவிணம் அலபமான தாத்தும் ஆலோகமான மகதி ரஹிதபாரே மஜ்ஜதி மோதசிந்தௌ ரச்சயிதுமோ நித்யம் ருக்மிணி மங்களானி. அம்மா, நான் உனக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய காரியத்தை பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. எனக்கு அனுகூலம் பண்ணுறதுக்காக இந்த சந்தோஷத்தை நினச்சிக்குவேன். நினச்சிருந்தா சந்தோஷம் எனக்கு. எப்படி அந்த பிராமணன் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே ஆனந்தம் தாங்காமல் அதுக்கு உரிய திரவியத்தை கொடுக்கறதுக்கு முடியாமல் அளவு கலந்த கரகானா முடியாத ஆனந்த கடலில் மூழ்கினி. அந்த ஆனந்த கடலில் மூழ்கினபடி இருந்து உண்டு எனக்கு வேண்டிய மங்களங்களை கொடுன்னு பிரார்த்திக்கிறார் ஒரு மகான். அதோட ருக்மிணி கல்யாண சரித்திரம் முடிகிறது. அந்த சரித்திரம் அப்படி எழுதிட்டார். அம்பாள் எந்த அம்பாளுடைய தெருக்கண் நோக்கு ஏற்பட்டால் அந்த திக்கிலேயே எல்லா மங்களம் வரும். யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே திவிஷ்டிஸ்துதீய தஸ்யாம் தஸ்யாம் அகமகிமயாம் சர்வ சம்பத சர்வசௌகாக எல்லாம் போட்டி போட்டு வருவான். அப்பே நான் முன்னே அப்பேற்பட்ட அம்பாள் இந்த பிராமணனுக்கு நமஸ்காரம். நன்னா கவனிக்கணும் ஜனங்கள். சில வித்வான்கள் வேதாந்தம் படித்து விட்டு எழுத்தூரில் கஷ்டப்படுவாள். இங்கே அவளை அழைத்து வந்து
நாங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கோம், அவருக்கு வசதி கொடுத்துருக்கோம், வீடு ஏற்பாடு பண்ணிருக்கோம், பெரியவா சொன்னா அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுவான். அந்த யாருக்கு அவருக்கு வேதாந்தம் சொல்கிறார். வேதாந்தம் சொல்லி அவர் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு அதுக்கு ஈடான லாபம் எம் லப்த்வா அபரம் லாபம் மன்னியத்தை நாதிகம்தான்னு சொல்லிருக்க உடைய லாபத்தை பகவான் அவர் கொடுத்துருக்கார். அதை அனுபவிக்க முடியாது செய்திருக்கார். அவருக்கு வான்னு சொல்லுவா வீடு கொடுத்துருக்கோம், 20 மாதம் கொடுக்குறதுன்னு திருமாமலுக்கும் கிடச்சவசருக்கும் அப்படின்னு சொல்லி அவரையும் தின்னா இருந்தார். வழுத்தூரில் அவர் அந்த சாஸ்திரர் பண்ணக்கூடிய உபகாரத்துக்கு நீ பிரதிபலிதான் நினைச்சுக்கிறியே. லோகமாதாவான மகாலட்சுமியே பகவானை கொடுத்த அந்த பிராமணனுக்கு பிரதி பண்ண முடியும்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த உணர்வு ஜனங்களுக்கு வரணும். அந்த எல்லாத்துக்கும் மேலே படித்தவாளுக்கு அந்த மாதிரி வரணும். மகாலட்சுமி தன்னுக்கு பெருதி கொடுக்க முடியாதுங்கிற அந்த காரியத்தை நம்ம செஞ்சுருக்கோம். பரமாத்மா பார்த்துக்கிறார் அப்படின்னு அம்பாள் நமஸ்காரம் பண்ணாளா. அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி சகல க்ஷேமம் வரும். தேவி நமஸ்காரம் பண்ணினால் பிராமணனுக்கு அதுதான் விஷயம். எல்லாரும் பகவான பக்கவத்து வரார். ஆகத்த நித்தாஞ்சலிபி பபுகு தன் முகம் அழகு முதத்தை பருகி பருகி சந்தோஷம் அடைகிறாள். ஜனங்கள்லாம் அவள் சுதந்திராள் சொல்கிறார். நம்ம ருக்மிணி தேவிக்கு உகந்தவன் கண்ணன், கண்ணனுக்கு உகந்தவள் ருக்மிணி தேவி. அதைத்தான ருக்மிணி இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கா மாதா. அது எப்படி நடக்கும்? சுச்சரிதம் தேர்ந்தெடுத்தலோக்கு அனுகிருண்ணாது கிருண்ணாது விதர்பியா பாணிமச்சுதாக. நாம் பண்ணிருக்க புண்ணியத்தை பகவத் அர்ப்பணம் பண்ணுவோம். புண்ணியம் என்ன பண்ணுவோம்? நம்ம என்றைக்காவது ஒருனா ஆச்சாரியா ஒரு புஸ்தகத்தில் இதை படித்தேன். தர்மராஜனுக்கு அவருடைய சரசுக்கு உத்தரப்பானாராம். அவருடைய புண்ணியம் என்ன பண்ணிருக்கு அது சொல்லாமல் முதல் தான் பண்ண பாவத்தை சொல்லி ஒப்பித்தான். ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான், ஒரே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் ஜென்மாவில் ஊர்னா பழைய பெரியவாளை பார்த்தேன்னு சொன்னான். பெரியவாளை பார்த்தது புண்ணியம்னு அந்த பத்திரிகையில் எழுதினபோது ரொம்ப ஆனந்தம். உடனே தர்மராஜா இந்த விஐபிஸாக இருக்கிறவா ஏர்போர்ட்டில் போனால் அவள் போகிறதுக்குன்னு தனி வழி இருக்குமா. அது மாதிரி அப்பா நீ பெரியவா பேரை சொன்னேன், உன்னை நிற்க வச்சு பேசிவிட்டேன், உட்காருன்னு அவன் உடனே கிராசத்துக்கோ கொண்டு காமிச்சார் அப்படின்னு கொண்டு முடிக்கிறான். அந்த பெரியவாளுடைய திவ்தர்சனம் பண்ணுறது அவ்வளோ புண்ணியம்னு அந்த எழுத்தாளருக்கு தெரிஞ்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படும். அந்த கிஞ்சத் சுரிதம் என நான் பண்ண புண்ணியத்தை பகவதர்ப்பணம்னு பகவானே அச்சுதனே கை விடாதவன், கையை பிடிச்சா கையை விடாமல் பிடிச்சிக்கிறவன் அந்த பகவான் பிடிக்கிட்டவன்னு வேண்டினார். இப்படி ஜனங்களாம் ராத்திரி போகிற அழுதுகொண்டு பகவானை வேண்டின்னு இருக்க விடைக்காலம் வந்து மங்களஸ்நானம் பண்ணி பரிமிதமான அவரங்களோட பவானி தேவி ஆலயத்துக்கு வராள் அம்பாள். எந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது குழந்தைக்காக ஒரு சின்ன அழகான வாகனத்தில் அனுபவிக்கல. பவான்யா பத்யாம் விநிஜோ திரஷ்டும் பவான்யா பாதவல்லவம். பவானி தேவியினுடைய பாத கமலத்தை பார்க்க ஆசையோடு கூட கால்நடையாக வந்தாளாம். ஆனால் கால் என்னமும் பவானி கோயிலுக்கு போகிறது மனசில் என்ன இருக்குது? சாஜ அனுத்தியாயதி சமயக்கு முகுந்த திருநாம்புஜம். பரமாத்மாவனுடைய திருவடிகளை அப்படியே மனசில் நினச்சின்னு வராள். புஷ்கின் வந்து நமஸ்காரம் பண்ணாள். அதற்கு மேலே ஆச்சமனம் பண்ணாள். ஆச்சமனத்தில் இதெல்லாம் கிடையாது. கேசவா நாராயணான்னு இப்படி பண்ண குழந்தைகள்லாம் அதெல்லாம் அப்படி சொல்ல. அதாவது அந்த உபநயனம் சின்ன வயசில் பண்ணுவாள். அப்போ பண்ணின்னு தான் ரொம்ப இருக்கு, ஞாபகம் இல்லை, இருக்காது. நான் இப்படி வளர்க்கையும் அதையும் இப்படி வச்சுன்னு காமிக்கணும். அந்த ஞாசம் வந்து பெண்களுக்கு கிடையாது. ஆச்சமனம் உண்டு. அச்சுதானமா அனந்தானமா கோவிந்தானமான்னு. அதை எதுக்கு அவங்களுக்கு சொல்கிறேன்? இப்போ எங்கே பார்த்தாலும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வியாதியும் வருதுங்கிறது தெரியும்.
அச்சுதானந்த கோவிந்தாங்கிற இந்த நாமத்தை சொன்னால் வியாதிகள்லேருந்து மீங்கலாம்னு பெரியவா சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அச்சுத அனந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லக்கூடிய ஆச்சமனத்தை எப்பப்போ பண்ணணும் சாப்பிட்ருக்கோ சாஸ்திரம் அதை பண்ணிட்டு இருந்தாலே ஆஸ்பத்திரிக்கு நர்சிங் போக வேண்டிய கட்டம் இல்லை அப்படின்னு நம்பிக்கை உள்ளவா செய்யட்டும். அது காசு அது ஞாசம் கிடையாது. இப்படி வச்சுக்கிறார்கள். அதுக்கு மேலே பவானி ஆலயத்துக்கிட்ட வராள். பவானியுடைய திருவடியில் தன்னுடைய மொழியை தாத்தி கொண்டும் திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணி வேண்டிக் கொள்கிறாள் தாயார். நமஸ்தே த்வாம்பிகே அபீக்ஷம் சுதந்தானயுதாம் சிவாம் பூயாத்பதன்மே பகவான் கிருஷ்ணா தத்து அனுமோததாம். அம்மா பவானி தேவி, ஒன்று நமஸ்கரிக்கிறேன். ஒரு மணியில் கணபதியும் ஒரு மணியில் முருகப்பெருமானையும் கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா பரமேஸ்வரனுடைய பாதசரத்தை கிரகித்திருக்கக்கூடிய தாயார் நீ. உலகத்தில் பெண்களுக்கு அபிமானம் எப்படி இருக்கும்? தன்னுடைய பர்த்தா அண்மை மழையாக கொட்டணும் தன்னிடத்தில் அப்படின்னு ஆசை இருக்கும். அந்த பர்த்தா தீர்க்க காலம் இருக்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி தான், வேறு ஆசை கிடையாதுன்னு காளிதாசன் சொல்கிறான். நான் சொல்ல குமார சம்பவத்தில் 5வது சர்க்கத்தில் அதை சொல்கிறான். 2 தான் அவளுக்கு வேறு பலம் உண்டு. அதுக்கு மிருத்யுவை ஜெயித்த பரமேஸ்வரனுடைய ஆயுசு எப்போதும் இருக்கும். பாதி சரீரத்தை கொடுத்த பரமேஸ்வரன் போல் அன்பு காண்பிக்கக்கூடிய பர்த்தா கிடைக்க மாட்டான்னு இதை 2ம் கிடைக்கிறதுக்காக தபஸ் பண்ணார் அப்படின்னு கொண்டு போய் முடிக்கிறான் ரொம்ப அழகாக. அந்த அளவில் இந்த 2 ஆசை இருக்கிறதுனால பரமேஸ்வரனுடைய பாதி சரீரத்தை வாங்கி கொண்டுக்கூடிய தாய், புத்திர பாக்கியத்தோடு இருக்கக்கூடிய தாயாரான உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். பகவான் கிருஷ்ணனே எனக்கு மணாளனாக வரணும்னார். அதை ஆமோதிக்கணும்னு பண்ணிட்டார். அதாவது தனக்கு புத்திர பாக்கியம் ஏற்படணும், அந்த தனக்கு பிரேம மழையாக கொட்டணும் பர்த்தான்னு பண்ணிட்டார். அதுக்கு மேலே சுவாசினி பூஜை பண்ணார். சுவாசினி பூஜையினால் அம்மாளுக்கு சுவாசினி நித்திர பிரீதாயிடுவாங்க அப்படின்னு ஒரு நாமாடி. அந்த சுவாசினி பூஜை பண்ணி பிரசாதத்தை கிழிச்சுக்கொண்டு அம்பாள் கோவில் வெளியே வரபொழுது மௌனபுரத்தை அது வரையும் மிச்சங்கள் பேச ஆரம்பித்து அந்த யார் இங்கே வந்திருக்கான்னு கேட்கணும்னு. அதுக்கு பிறகு அநேகம் படர்கள் புடைசூட வராளா. அப்புறம் அம்பிக்கை எல்லாரும் விழுந்திருக்கார். விழாமல் ஒருத்தருக்கான். யார்? அச்சுதன். நிழுதல் இல்லாதவன், வீழ்ச்சி இல்லாத பரமாத்மாவை தேரில் பார்த்தார். எல்லாரும் விழுந்தாண்டாள். யானை மேலே குதிரை மேலே இருக்கக்கூடிய அந்த இளவரசர்கள்லாம் அம்பிகையினுடைய அந்த சௌந்தர்யாதிசயத்தை பார்த்து மோகித்து மயக்கம் வந்து விழுந்தான். தொப்பது அம்மாவை பார்த்த ஒன்று நமஸ்காரம் பண்ணும். வேறு அபிப்பிராயத்தோடு வந்திருக்கானியோ அவனை தானா நமஸ்காரம் பண்ண அப்படின்ட்டாள். எத்தைவ மனோமதீயம் தத்ரைவ தவஸ்வரூபம் எத்தைவ சிரோமதீயம் தத்ரைவ வதத்வயந்தே. நான் நமஸ்காரம் என்ன பண்ண மாட்டேன், என் தலை ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறதுக்காக பட்டுன்னு விழ முடியோ, அந்த தலை எங்கே விழுதோ அங்கே உத்தரவடி இருக்கட்டும். ஆச்சாரியாள் இவ்வளோ அழகாக திருப்பசுந்தரி வேதவாஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்காள். அதில் கடைசி ஸ்லோகம் அந்த மாதிரி பார்க்குற பொழுது பரமாத்மா தம்ராஜகன்யாம் ரசமாருக்ஷதி ஜகார கிருஷ்ணோ துஷதாம் சமீக்ஷதாம் ரசம் சமாரோப்பிய சுவர்ணலக்ஷணம் ராஜன்யச்சக்ரம் பிரபூய மாதவா. தேவியினுடைய திருவுள்ளத்தை தெரிந்துதானே ஏற்றி வச்சுக்கணும். பகவான் ருக்மிணி தேவியினுடைய கட்டாட்சத்தின் மூலமாக அபிப்பிராயத்தை இருந்தால் கைதா கொடுத்து எழுத்தி வச்சிருந்தாள். அக்ரூர பகவான் தேரில் கொடியில் இருக்காள். அவரை பார்த்துட்டு கருட தரிசனம், சாயங்கால தரிசனம் இன்னும் விசேஷம். தாருக்கா இதுக்கு மேலே சகுனம் வேண்டாம், புறப்படுனார். அந்த ருக்மிணி தேவி புறப்படுறதை பார்த்து மற்ற ராஜாக்கள்லாம் மூச்சுண்டான். என்ன எங்கே போயின்னு இருக்காள்னா, போக வேண்டிய இடத்துக்கு போயின்னு இருக்காள். நாமெல்லாம் எங்கே போகணும், நம்ம சாப்பாட்டுக்கு ஆற்றுக்கு போகணும். அப்படி அவங்களாம் போக இந்த
பரமாத்மாவனுடைய தமையனாரான பலராமன் திரண்ட சைன்யத்தோடு வந்திருக்காரா. அந்த சைன்யத்தினால அந்த ராஜாக்கள்லாம் புறங்காட்டு உடம்படியாக பண்ணி அதற்கு மேலே ஜராசந்தன் சிசுபாலனை சமாதானப்படுத்தாமல் அவனை உழப்பாக்க அனுப்பாமல் நம்ம போகாதுன்னு வச்சு வந்தார். என்னடா இந்த பொம்மலாட்டுக்காரங்களில் அகப்பட்ட பொம்மை தானாக சரிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாமெல்லாம் இருக்கோம். பகவான்கிட்ட இருக்கக்கூடிய இது கட்டம் வந்த பொழுது அதுக்கெல்லாம் வேதாந்தம் பேசும். ஜனானந்தம் இப்படி சொல்கிறான். அதோடு கூட துக்காதிகம் பசி. துக்கத்தில் நம்மத்த காட்டில் துக்கமாக இருக்கிறவளை பார்த்தா நம்முடைய துக்கம் தேவலாம் அப்படின்னு தோணுவான். அதில் ஜனங்களுடைய மனப்பான்மை புரிஞ்சுக்கிறது. நம்ம காட்டில் கட்டத்தை பார்த்தா நம்ம தேவலான்னு நினச்சா அதை கண்டு சந்தோஷப்படுறேன்னு அது நல்ல அந்த துக்காதிகம் விஷயத்துங்கிற சாதாரண பழமொழியை வச்சுக்கிட்டு இந்த ஜனார்தன் சொல்கிறான். நீ என்னமோ ஒரு தோல்விக்கு கஷ்டப்படுற, நான் 17 தடவை தோற்றுருக்கேன், அதுக்கு நீ இன்னும் 16 தடவும் தோக்கணும். அது ஆடுது அப்படி சொல்லி அவனை அனுப்பிச்சார். ருக்மிணி தேவியினுடைய தமையனார் ருக்மிணியை மீட்டுக்கொண்டு கிருஷ்ண புறங்காட்டி ஆரம்பித்து, நான் வராட்டா இந்த நகரத்தில் கால் வைக்க மாட்டேன், நீ வரவே வேண்டாம் அப்படின்னு ஜனங்களாக நினைச்சார். பரமாத்மா அவனுடைய தேர்காலில் அவனுடைய சரீரத்தை கட்டி அவனுடைய முகத்தை விகாரப்படுத்தினான் அப்படின்னு புஸ்தகம் விரூபகரம் பண்ணான்னு. இந்த காலத்தில் அது பெருமையாக இருக்குது. எதை பகவான் பண்ணாலும் விரூபகன்னு அது அழகாக நினைக்க அப்படி. அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் சொல்லுவானே அப்படி விரூபகரணம் பண்ணி அவனை கொண்டு தெற்கால கட்டி வச்சிருக்காள். பலராமன் வந்தான். இந்த ருக்மிணி அமைத்து விட்டு அவன் போஜகட்டங்கிற நகரத்தை ஏற்பாடு பண்ணிட்டு ராஜா தானே, அதனால் எங்கே வேணாலும் வச்சுக்கணும், ஒரு பிளாட் வாங்கிட்டு அங்கே இருக்கான் அந்த போஜகட்டத்தில். அதுக்கு மேலே ருக்மிணி தேவிக்கு சமாதானமாக பலராமன் சொன்னார். தன்னுடைய வைமனஸ்யம் பரிச்சஜ்ய மனோபுத்தியாசமாக தன்னுடைய புத்தியை கண்டு இந்த வேதாந்த வாக்கியத்தை சிரமம் பண்ணத்துன்னு மகாலட்சுமியுடைய அவதாரமான ருக்மிணி தேவி மனசு சமாதானம் பண்ணார். ஆனால் பகவானுடைய வரவை பலராமன் தூத்தாள் மூலமாக துவாரகா நகரத்துக்கு சொல்ல அவள்லாம் வீடு தோறும் வாழைமரம் அப்படின்னு சொல்கிறது கதையில் நீங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீள். எப்பட்டு கல்யாணம் தான் எங்கே பார்த்தாலும் வாழைமரம் கட்டுறோம் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் வர்ணிக்க வேண்டாம். இப்போ பிரணாம விசேஷா உத்சஷ்டா பரமாத்மா தெய்வீக உடனே வரக்கூடிய அழகை பார்த்த உடனே கற்பக கொடி கற்பகத்தோடு வந்தால் அதை பார்த்தா சகல மங்களம் ஏற்படும். ஆனால் பகவானாக கற்பவற்றமும் அம்பிக்கையான கற்ப கொடியும் வரபொழுது அனன்யலப்யான் இந்த மற்றவர்களால் அடைய முடியாத 4 விதமான புருஷாட்சத்தையும் மோட்சத்தையும் அடைய முடியாத பாக்கியம் பெற்றார் துவாரகாவாசிகள். தன் இடத்துக்கு வந்தால் அடைய கங்காச்சாரியா ஸ்மரித்த உடனே அவர் வந்தார். விஸ்வகர்மா சொல்லித்த உடனே மகா மண்டபத்தை தயார் பண்ணால் ஆயிரக்கணக்கான மாரிகளும் மகான்களும் பிரகாசிக்கூடிய இடத்துல பகவான் பிக்பகசுதாம் ஏவம் நிஜித்ய பூமிபான் புறமானிய விதவது உபஜேமே குருத்வா தன்னுடைய மகாசங்கல்பத்தோடு கச்சரால் குசக்னே சாவதான சுமுகூர்த்தே சாவதான அப்படின்னு லக்னாட்டகத்தை படிக்க மகான்கள்லாம் 43 வீணினால் அங்கிருக்க சபையை ருக்மிணி தேவியுடைய பாணிக்கிரகம் பண்ணினால் பாதத்தை 7 அடி நிறுத்தி சப்தவதி பண்ணால். அதுக்கு மேலே 3 தடவை பிரதட்சம் பண்ணி அக்னி பிரதட்சம் பண்ணி ராஜஹோமம் பண்ணால். ஏகாசனத்தில் ருக்மிணி தேவியும் பகவானும் பிரகாசிக்கிறாள். ருக்மிணி தேவி பகவான் எப்படி இருக்கார்? சிரஸ்திர மீத்தொகை, நெற்றியில் திலகம், காதுகளில் உண்ணம்,
கண்டத்தில் கௌஸ்துபம், திருமார்பல மாலைகள், சந்தனம், தோள்கள், கைகளில் கங்கணங்கள், பரமாத்மாவுடைய புல்லாங்குழல், இடுப்பில் பீதாம்பரம், சொர்ணகாஞ்சி, பாதங்கள் கிருஷ்ணத்தோடு கல்யாண கிருஷ்ணன் பிரகாசிக்கிறார். பக்கத்தில் ருக்மிணி தேவி கல்யாண கோலத்தில் திருமுடியில் உத்தமமான சூடாவணி பிரகாசிக்க